குழந்தைகளுக்கான குட்டி நீதி கதைகளுக்கு சோனி காக்டெயில் கிட்ஸ் சம்மர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் புது புது வீடியோக்களை உடனே பார்க்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த கதையோட பேரு மாய வண்ணத்தூரிகை. ஒரு காலத்துல சீன நாட்டுல லியாங் அப்படின்ற இளைஞன் வாழ்ந்து வந்தார். அவர் ஏழையா இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவுற மனப்பான்மையை கொண்டவர். லியாங் ஒரு செல்வந்தரோட கால்நடைகளை ஓட்டி வந்தாரு. அவருக்கு படம் வரைய ரொம்ப பிடிக்கும். நேரம் கிடைக்கிற போதெல்லாம் படம் வரைவாரு. ஒரு நாள் கனவுல ஒரு முதியவர் ஒரு வண்ண தூரிகைய கொடுத்து இதை பயன்படுத்தி ஏழைகளுக்கு உதவி செய்யுமாறு சொன்னாரு. காலையில எழுந்து பார்த்தா லியாங்க்கு ஆச்சரியம். அந்த வண்ண தூரிகை நிஜமாவே அவருடைய மேஜை மேல இருந்தது. அந்த வண்ண தூரிகையை பயன்படுத்தி மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாரு. அந்த ஊர் மக்கள் விவசாயத்துக்கு தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டதை பார்த்து லியாங் ஆறு ஒன்ன வரைஞ்சாரு. அந்த ஆறு உயிர் பெற்றது. சின்ன சின்ன வாய்க்கால் வழியா ஆற்று தண்ணீர் வயலுக்கு வந்ததுனால மக்களுக்கு நிறைய நேரமும் உழைப்பும் மிச்சமாச்சு. விவசாயிகள் நிலத்தை உழுவ கஷ்டப்பட்டதை பார்த்ததும் ஒரு காளை மாட்டை வரைஞ்சாரு. அந்த மாடும் உயிர் பெற்றது. விவசாயிகளும் சுலபமா நிலத்தை உழுது சந்தோஷமா இருந்தாங்க. இப்படி மக்கள் கஷ்டப்படாம இருக்க லியாங் அந்த மாய தூரிகைய பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. அந்த ஊர் மக்கள் இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டாங்க. அரசல் புரசலா அந்த ஊர் செல்வந்தர் காதுக்கு வந்து சேர்ந்தது. அந்த செல்வந்தரோட கால்நடைகளை தான் லியாங் ஓட்டி வந்தாரு. செல்வந்தர் பேராசை கொண்டவர். லியாங்கோட மாய வண்ண தூரிகையை திருட திட்டமிட்டான். அந்த தூரிகையை வச்சு எதை வரைஞ்சாலும் நிஜமாக்கிடலாம்னு அதுல அதை வச்சு பணம் சம்பாதிக்க நினைச்சான். உடனே வேலையாட்களை அனுப்பி மாய வண்ண தூரிகையை திருடிட்டு லியாங்க சிறையில் அடைச்சாங்க. மாய தூரிகை செல்வந்தர் கைக்கு போச்சு. ரொம்பவே சந்தோஷப்பட்டான். தன்னுடைய நண்பர்களை வீட்டுக்கு அழைச்சி மாய வண்ண தூரிகையை பத்தி சொல்லிட்டு நிறைய படங்களை வரைய ஆரம்பிச்சான். ஆனா எந்த படமும் உயிர் பெறல. இதனால கோவம் அடைஞ்ச செல்வந்தர் தன்னோட வேலையாட்களை அனுப்பி லியாங்க அழைச்சிட்டு வர சொன்னான். செல்வந்தர் லியாங் கிட்ட சொன்னாரு, நான் சொல்ற படங்களை எல்லாம் நீ வரைஞ்சி கொடு. எல்லா படங்களும் உயிர் பெற்றதும் உன்னை விடுதலை செய்வேன். ஆணவமும் பேராசையும் கொண்ட செல்வந்தருக்கு உதவி செய்ய லியாங்குக்கு துளியும் விருப்பம் இல்லை. உடனே ஒரு திட்டம் தீட்டினார். சரி, நான் நீங்க சொல்றத வரைஞ்சி தரேன். நீங்க சொன்னது போல என்ன விடுதலை செய்யணும். செல்வந்தருக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு ஒரு பெரிய தங்க மலை வேணும். அது முழுக்க தங்கத்தால மட்டுமே ஆனதா இருக்கணும். லியாங் முதல்ல கடல் வரைஞ்சாரு. அதை பார்த்த செல்வந்தருக்கு ரொம்ப கோபம் வந்தது. எனக்கு கடல் தேவையில்லை, எனக்கு தங்க மலை வேணும். சீக்கிரம் சீக்கிரம் வர. லியாங் கடல்ல இருந்து தூரத்துல ஒரு தங்க மலையை வரைஞ்சாரு. தங்க மலையை பார்த்த செல்வந்தருக்கு பயங்கர சந்தோஷம். இந்த கடலை தாண்டி தங்கத்தை எடுக்க எனக்கு ஒரு கப்பல் வேணும். அதை வரைஞ்சு கொடு. லியாங் சிரிச்சுக்கிட்டு ஒரு கப்பலையும் வரைஞ்சாரு. செல்வந்தரும் அவனுடைய பேராசை பிடிச்ச நண்பர்களும் கப்பல்ல ஏறி போனாங்க. கப்பல் நடுக்கடலுக்கு போனதும் லியாங்
ஒரு பெரிய கடல் அலைய வரைஞ்சாரு. அந்த அலை கப்பலையும் பேராசை பிடிச்ச செல்வந்தர்களையும் அழிச்சது. லியாங் அவரோட குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தாரு. ஏழைகளுக்கும் உதவினாரு. அந்த மாய வண்ண தூரிகைய நல்லது செய்யவே பயன்படுத்தினாரு. இந்த கதையோட கருத்து என்னன்னா, நாம மற்றவர்களுக்கு உதவி செய்தால் கடவுளே நமக்கு உதவுவார்.